டிஆர் பாலு ஒன்னு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க. சொல்றாங்க டிஆர் பாலு ஒன்னு ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க. 10,000 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் நம்ம நடத்துறோம். அப்ப நாம வந்து இவிஎம் மிஷின் ஒரே நேரத்தில் வாங்கணும். ஆனா இதா இருந்தா இவிஎம் மிஷின் ரொட்டேட் பண்றீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல நடக்கும், 6 மாசம் கழிச்சு ஒரு ஸ்டேட்ல நடக்கும். ஸோ டிஆர் பாலனுடைய கருத்து என்ன, ஒரே நேரத்தில் நீங்க நடத்துறதுனால அவ்வளவு இவிஎம் வேணும். அண்ணா நாம சொல்றது நாட்டினுடைய பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு வருஷமும் 6 தேர்தல் நடத்துறீங்க. 3 மாசம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். பிரதமர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே 3 மாசம் ஒதுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. மாடல் கோட் ஆஃப் வரும்போது பல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலைமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இது வந்து $4 trillion எக்கானமியினுடைய பொருளாதார இழப்பு பாருங்க. இவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, 15 வருஷத்துக்கு ஒரு முறை அதை மாத்தணும். டிஆர் பாலு பேசின பேச்சுலதே சொல்றாங்க. அதனால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு மல்டிபிள் எலெக்ஷன்ல இவிஎம் வாங்குற காசை விட பல மடங்கு அதிகம் தானுங்கண்ணா. அண்ணா நம்ம அண்ணா ஒரு விஷயத்த பார்ப்பாங்கன்னா எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கும் ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்கண்ணா. இப்ப நம்ம பேசும்பொழுது கடந்த 20 ஆண்டுகள்ல இந்தியாவில் எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கு, அத்தனை முறை ஆகலிங்கண்ணா. ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் 1, 2, 3, 4 முறை ஆவதற்காக இத்தனை பேர்த்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலை நம்ம கொண்டு வராம இருந்தா தவறா போயிரும் இல்லைங்கண்ணா. அதாவது நடக்குது இல்லைன்னு சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி வருஷத்துக்கு 6 டிசால்வ் ஆகுதா? இல்ல, டிசால்வ் எப்பவாச்சும் ஆகுதுங்கண்ணா. இல்ல அசம்ஷன் என்ன, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிங்க்ரனைஸ் ஆக 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 அதுவும் நம்ம இவ்வளவு நேரம் கொடுத்து நடத்தும் பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெறும் என்பதுதான் நம்ம சொல்றாங்க. அதை வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்லயும் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. இதனால என்ன லாபம் வருங்கிறத ஆர்கியூ பண்ணிருக்காங்க அவங்க. இப்ப இரண்டாவது இப்ப முதலமைச்சருடைய பர்டிகுலர் கேள்விக்கு என்னன்னா, அப்ப பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் போகுமா? இப்ப முதலமைச்சருடைய ஐயம் என்ன, சரி அப்ப தமிழ்நாடு இந்தியாவும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அப்ப மேல இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கீழே இருக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்ப பிராந்திய கட்சிகளுக்கு வந்து இங்க வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்குமா? அதுதான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க. அப்ப தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமா? ஆனா இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, நிறைய மாநிலங்கள் வந்து இந்தியால ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இத்தனை நாள் அவங்களுக்கு நடக்குது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் 1. ஒரிசால இத்தனை ஆண்டு காலம் ஆளும் கட்சி வேறு, மத்தியில் வருகின்ற ஆளும் கட்சி வேறு. அப்படித்தான் இப்பதான் மாறி இருக்கு. இந்த ஒரு முறை தான் ஒரிசால பிஜேபி, ஒரிசாலையும் பிஜேபி மேலேயும் வந்திருக்காங்க. மக்கள் ஓட்டு போடும் பொழுது வாக்காளர் ரொம்ப புத்திசாலியா தாங்க இருக்காங்க. நான் யாருக்கு ஓட்டு போடணும்? இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஜெயிக்கும் பொழுது நாங்க ஆந்திரால தோத்தோம், மேல ஜெயிச்சோம். இது 5 ஆண்டுகள் கழிச்சு ஜெகன் தோத்திருக்காங்க, நாயுடு ஜெயிச்சிருக்காங்க, நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதனால் மக்கள் ஓட்டு போடுறவங்க ரொம்ப விவரமா போடுறாங்க. மாநிலத்துல யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மத்தியில யாருக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும் பொழுது லோக்சபாவும் அசம்பிளி ஒரே மாதிரி தானே ஓட்டிங் பேட்டர்ன் வந்திருக்கணும் இல்லையல்ல. இரண்டாவது முதலமைச்சருடைய ஐயத்திற்கான பதில். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியால கொண்டு வராத ஒன்ன பாஜக கொண்டு வரலீங்களா? இதுவரை 4 முறை இந்தியால 20 ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொல்வதை விட இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை திரும்ப கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதுதான் சரியாக இருக்கும் என்பதும் எங்களுடைய கருத்து.